டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்ட பராசக்திக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இந்திய திணிக்காத தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்ன பராசக்திக்கு கொடுத்தாச்சு. ஆனால் ஜனநாயகனுக்கு இன்னை வரைக்கும் கொடுக்கல. நம்மளை பிஜேபியோட பி டீம் சொன்னாங்களே, எப்படி திமுக படத்துக்கு கொடுத்தாச்சு. இப்போ புரிஞ்சுக்குங்க, திமுக பாஜக எவ்வளோ ஒரு கைக்கூலின்னு. அதாவது டிசம்பர் 19 ஜனநாயகனோட படத்தை மொத்தமாக முடிச்சு தணிக்கை குழுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த தணிக்கை குழு அந்த படத்தை பார்த்துட்டு சில கட்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணி 25 சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தணிக்கை குழு அதுக்குண்டான சான்றிதழை கொடுக்க மாட்டேறாங்க. ஏன்? இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, அது ஒன்றிய அரசு கீழே இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு கீழே வேலை செய்ய யாரு? தமிழ்நாடு உறுப்பினர்கள். நம்ம சிஎம்க்கு டச் இருக்கும் இல்லையா, படத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கதறிட்டு இருப்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு தனி மனிதனை எவ்வளோ அவதூறு பரப்புவீங்க, எவ்வளோ விமர்சனம் பண்ணுவீங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவீங்க? ஏயா, திராவிட மாடல் ஆட்சின்னு வைக்கிறதுக்கு பொதுவாக 1ஆம் நம்பர் பேடி கட்சின்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். வசனத்தை எல்லாம் பார்த்து கதறி இருக்கிறாங்க. சிஎம் சார் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சிஎம் சார், தம்பி எரியுதடி மாலா மாலா மாலா, எனக்கு எரியுதடி மாலா மாலா, சர்டிஃபிகேட் கொடுக்காதடி மாலா மாலா மாலா, அதான் இதோட முடிச்சிடடி மாலா. 1ஆம் நம்பர் பேடி யாருன்னா அது திமுக தான். எங்கள் விஜயனனை பார்த்து பயந்துக்கிறீங்க. படத்தை ரிலீஸ் பண்ணி பாருங்க, நாடே போட்டுரு. ஜனநாயகம்.